வணக்கம். கேப்ரியல் இந்தியா பங்குகள் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சமீபத்துல பயங்கரமா ஏறுச்சு இல்லையா? அது ஏன் அப்படி ஏறுச்சு, அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். குறிப்பா அந்த கம்பெனியோட ரீஸ்ட்ரக்சரிங் அறிவிப்பு, அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள், இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அலசலாம். சரி. கேப்ரியல் ஷேர் விலை ஏன் இவ்வளவு வேகமா போச்சு, இது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல என்ன நடந்தது? ஜூலை 1-2 தேதிகள்ல கேப்ரியல் பங்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சது. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு மேல போகலாமோ அந்த லிமிட்டை தொட்டுடுச்சு. வெறும் 7 ட்ரேடிங் டேஸ்ல பங்கு விலை 635 ரூபாயில இருந்து 1011 ரூபாய் ஆயிடுச்சு. குறுகிய காலத்துல இது ரொம்ப அதிகம். ஆமா, இதுக்கு என்ன காரணம், எதுவா இருக்கும்? இதுக்கு முக்கிய காரணம் ஜூன் 30ஆம் தேதி அவங்க அறிவிச்ச கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆன்ச்கோ இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது ஏசியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதாவது ஏஐபிஎல் கூட சேருது. சரி. அதுக்கப்புறம் இந்த ஏஐபிஎலோட ஆட்டோமோட்டிவ் தொழில் இருக்கு இல்லையா, ஆமா, அது கேப்ரியல் இந்தியாவோட இணையுது. ஓஹோ, அப்போ கேப்ரியல் பெருசா ஆக போகுது. ஆமாம். இதனால என்ன ஆகுதுன்னா கேப்ரியல் கைக்கு பிரேக் ஃப்ளூயிட்ஸ், ரேடியேட்டர் கூலன்ஸ், அப்புறம் இந்த டிஇஎஃப் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் அதெல்லாம் வருது. அதே சிப்ஸ் கூட வருது. புது ப்ராடக்ட்ஸ் நிறைய வருதப்போ. அது மட்டும் இல்ல, டானா ஆனந்த், ஹென்கெல் ஆனந்த் மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிற பங்குகளும் கேப்ரியல் கிட்ட வருது. அப்போ இதுக்கு முன்னாடி நாம கேப்ரியல்னா சஸ்பென்ஷன், ஷாக் அப்சார்பர்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, அதுதான் முக்கியமா இருந்துச்சு. இப்போ அது மாறி பல வகையான டெக்னாலஜி சார்ந்த மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் கொடுக்கற ஒரு பெரிய கம்பெனியா மாற போறாங்கன்னு சொல்லலாமா? கரெக்ட், அதுதான் அவங்களோட பிளான். இவி பார்ட்ஸ், சன் ரூஃப், ரயில்வே தயாரிப்புகள்னு புதிய ஏரியாவிலையும் இறங்க போறாங்களாமே. ஆமா, அந்த டைவர்சிபிகேஷன், அதாவது பல துறைகள்ல கால் பதிக்கிறது தான் இப்போதைய முக்கிய மூவ். இதுதான் இந்த ஏற்றத்துக்கு முக்கிய காரணமா இருக்குமோ? நிச்சயமா. இது அவங்க தாய் நிறுவனமான அனந்த் குரூப்போட பெரிய ஆம்பிஷனோட சேர்ந்திருக்கு. அவங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா, என்ன டார்கெட்? 2030க்குள்ள 50,000 கோடி ரூபாய் ரெவென்யூ வேணும்னு நினைக்கிறாங்க. 50,000 கோடியா? பெரிய நம்பராச்சே. ஆமா, அதுக்கு கேப்ரியல் இந்தியா தான் முக்கிய பங்காற்றும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி சரி. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விரிவாக்கம் டெட் ஃப்ரீயா நடக்குது, கடன் இல்லாம. ஓ, இது ரொம்ப முக்கியம். கடன் இல்லாம விரிவாக்கமா? ஆமா, இதுக்காக அவங்க ஷேர் ஸ்வாப் பண்றாங்க. அதாவது 1000 ஏஐபிஎல் பங்குகளுக்கு 1158 கேப்ரியல் இந்தியா பங்குகள் தராங்க. ஓகே. இதோட மதிப்பு கணக்கு பண்ணி பார்த்தா சுமார் 8 மடங்கு FY25 EV/BT/டேன்னு வருது. சிம்பிளா சொன்னா கம்பெனியோட செயல்பாட்டு லாபத்தை போல 8 மடங்கு மதிப்புல இந்த டீல் நடக்குது. அப்போ இது நியாயமான விலையா? இது ஒரு ஆசெட் லைட் அப்ரோச்னு சொல்றாங்க. அதாவது பெரிய சொத்துக்களை வாங்காம இந்த மாதிரி இணைப்புகள் மூலமா வளர்றது. இந்த முறை முதலீட்டாளர்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் இவ்ளோ வரவேற்பா? இந்த கடனில்லாத விரிவாக்கம், புதுசா பல துறைகளுக்கு போறது, இதெல்லாம் சேர்ந்து முதலீட்டாளர்களை உற்சாகப்படுத்தியிருக்கு போல. ஆமா. ரிசர்ச் நிறுவனங்கள் கூட எலாரா கேபிட்டல் மாதிரி நிறுவனங்கள் பை ரேட்டிங் கொடுத்ததா சொன்னாங்க. ஆமா, அவங்க டார்கெட் பிரைஸ் 624 ரூபான்னு கொடுத்திருந்தாங்க. ஆனா மார்க்கெட் அதை விட வேகமா போயிடுச்சு. ஓகே. ஆனா ஒரு சின்ன காஷன் இருக்கு. என்ன அது? இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ல ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது RSI பாத்தீங்கன்னா 89.80ல இருக்கு. 89.80, அது அதிகம் இல்லையா? ஆமா, பொதுவா 70க்கு மேல போனா அந்த பங்கு குறுகிய காலத்துல கொஞ்சம் அதிகமா வாங்கப்பட்டிருக்கு, அதாவது ஓவர் பாட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கா? ஆமா, அதனால ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். அதனால லாங் டேர்ம் பார்வை நல்லா இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுது. அப்போ சுருக்கமா நம்ம இதுவரையும் பேசுனதை தொகுத்து பார்த்தா, கேப்ரியல் பங்குகள் இவ்வளவு உயர காரணம் அவங்களோட பெரிய மறுசீரமைப்பு திட்டம். ஆமா, அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் தான் முக்கியம். இது மூலமா அவங்க பல புது துறைகளுக்குள்ள வராங்க, அதுவும் கடன் இல்லாம வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இதுதான் மூல விஷயம். கரெக்ட். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? அதாவது இவ்ளோ வேகமா டைவர்சிஃபை பண்றது, பல துறைகளுக்குள்ள ஒரே நேரத்துல போறது, இது கேப்ரியலுக்கு எந்த அளவுக்கு வெற்றிகரமா அமையும்? ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. புதுசா இறங்குற EV, ரயில்வே மாதிரி துறைகள்ல போட்டி அதிகமா இருக்குமே, அதை எப்படி சமாளிக்க போறாங்க? கரெக்ட். இந்த டைவர்சிஃபிகேஷன் உண்மையிலேயே அவங்க நினைக்கிற அந்த 50,000 கோடி ரெவென்யூ இலக்கை அடைய உதவுமா? இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா, போக போக தான் தெரியும். இந்த அலசலை கேட்ட உங்களுக்கு நன்றி. கேப்ரியல் இந்தியா பத்தின உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமா இருக்கோம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இது கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே நாங்க பகிர்றோம். எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க நிதி ஆலோசகரை அணுகுவது ரொம்ப அவசியம்.